ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் வித் அஸ் தமிழ். இன்னைக்கு நாம சப்பாத்தி புலாவ் கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்ற மாதிரியான ஆலு மேத்தி மட்டர் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முதல் தடவையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் 3 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, 1 டீஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் அரைச்சி வச்ச 3 பெரிய வெங்காய விழுதை சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கணும். வெங்காயம் இஞ்சி பூண்டும் பச்சை வாசனை போகிற வரை 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். இப்போ அரைச்சி வச்ச 3 தக்காளி பழ விழுதை சேர்த்து நல்லா கிளறி விடணும். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா மசாலா வதங்கி பச்சை வாசனை போகிற வரை கிளறி விடணும். சுத்தம் பண்ணி வச்ச 1/2 கப் வெந்தயக்கீரை, 1/2 கப் பச்சை பட்டாணி, தோல் இரிச்சு கட் பண்ண 1/2 கிலோ உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டு தேவையான உப்பு சேர்த்து 1 டீஸ்பூன் சுகரும் சேர்த்து நல்லா கிளறி விடணும். தக்காளி சேர்க்கும் பொழுது சுவை ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு கடைசியாக 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து நல்லா கலந்து குக்கரை மூடி 4 விசில் விட்டு எடுத்துக்கணும். ப்ரெஷர் அடங்கினதும் குக்கரை திறந்து கொத்தமல்லி தூவி இறக்கினா சுவையான ஆலு மேத்தி மட்டர் கிரேவி ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்ட் வித் அஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.